லைவ் தமிழ் செய்திகள். சரிகமப சீசன் 4 மூணாவது ஃபைனலிஸ்ட் யார் என்பது குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. நடுவர்கள் இது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். சரிகமப லிட்டில் சாம்ஸ் சி தமிழ் தொலைக்காட்சியில் தொடர்ந்தும் ஒளிபரப்பாகி வருகின்றது. நிகழ்ச்சியில் சரிகமப லிட்டில் சாம்ஸ் சீசன் 4 தற்பொழுது நடந்து வரும் நிகழ்ச்சிகளில் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான ஓர் நிகழ்ச்சியாகும். கடந்த சில வாரங்களாக இறுதிப் போட்டிக்கான டிக்கெட் ஃபைனலி நடைபெற்று வருகின்றது. அந்த ஃபைனல் ரவுண்டில் பல போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றார்கள். சரிகமப சீசன் 4 மூணாவது ஃபைனலிஸ்ட் யார் என்பது பலருக்கு மத்தியிலும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. சரிகமப லிட்டில் சாம்ஸ் ஃபைனலிஸ்ட் சிறுமதி என்றால் அது பலரையும் தொடும் ஆர்வமாக அவதானிக்கக்கூடிய சரிகமப லிட்டில் சாம்ஸ் சீசன் 4 முதல் ஃபைனலிஸ்ட் ஆக சிறப்பாக பாடிய போட்டியாளர் கெமேந்திரா தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அடுத்த வாரமாவது திவினேஷ் தெரிவு செய்யப்படுவாரா, இரண்டாவது தடவையாவது திவினேஷ் தெரிவு செய்யப்படுவாரா என்றால் அது நடைபெறவில்லை. லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சியில் இரண்டாவதாவது யார் தெரிவு செய்யப்படுவார் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள், ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார்கள். அது நடைபெறவில்லை. இதனால் குழப்பமடைந்த ரசிகர்கள் ஒருவர் விமர்சித்து வருகின்றார்கள். நடுவர்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அதில் பாடிய போட்டியாளர் ஸ்ரீமதி மின்சாரப்பூ என்ற பாடலை பாடி அசத்திருக்கின்றார். இதன் மூலம் சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார். தான் சரிகமப லிட்டில் சாம்ஸ் சீசன் 4 இறுதிச் சுற்று போட்டியாளராக தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இதுவரை தொடர்ந்து மூணாவது இறுதிச் சுற்று போட்டியாளராக யார் தெரிவு செய்யப்படுவார் என்று ரசிகர்களுக்கு மத்தியில் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆனால் திவினேஷ் தெரிவு செய்யப்படாமை பலருக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் சரிகமப நிகழ்ச்சியில் திவினேஷ் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படுகின்றாரா, ஏன் அவர் இன்னும் இறுதிப் போட்டிக்கு உள்வாங்கப்படவில்லை என்று ரசிகர்களும் சரிகமப நிகழ்ச்சியில் ஆர்வமாக பார்த்து வருகின்ற திவினேஷின் நண்பர்களும் கேள்வி கேட்டு நிற்கின்றார்கள். ஆகவே சரிகமப நிகழ்ச்சி அடுத்த வருகின்ற வாரங்கள் எவ்வாறு செல்லப் போகின்றது என்று அவதானிப்பதில் பலரும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்தும் சரிகமப நிகழ்ச்சி எவ்வாறு செல்லுகின்றது என்பதை அவதானிப்பதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.